ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம பல்லவன் என்னதான் நான் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டேன்னு சொன்னாலுமே அவங்க மனசுக்குள்ள 1000 கவலை இருக்க தான் செய்யுது. இதை கவனித்த சேரன், நீ ஏண்டா இப்படி இருக்க, தயவு செஞ்சு நீ இப்படி அமைதியாக மட்டும் இருக்காத, நீ பழைய மாதிரி மாறு, இல்லைனா அந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த விஷயத்த மறந்துடையாத செய், எதுக்காக இப்படி இருக்கிற, அண்ணன் வேணும்னா நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கட்டுமா, நீ காலேஜுக்கு கூட போக வேண்டாம், அண்ணன் கூடவே இரு, நம்ம எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேத்துறாங்க. அதுக்கு பல்லவனும், நான் எங்கேயுமே காணாமல் போக மாட்டேன், நீ எனக்காக பயப்படாத, நீ தைரியமாக வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன், இல்லைடா என் மேலே சத்தியம் பண்ணு, நீ எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு. சரி அண்ணா, நான் சத்தியம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லேன், அம்மா எப்படி இருப்பாங்க, எதுக்காக என்னை விட்டுட்டு போனாங்க, அவங்க யார், எங்கே இருக்காங்க, இல்லை இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுக்கு சேரனால் பதில் சொல்லவே முடியலை. மறுபடியும் பல்லவன் கேட்குறாங்க, அம்மா எப்படி, இங்கே வந்ததுலேருந்து உங்கள் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிட்டாங்களா, இல்லை என்னை மட்டும் நல்லா பார்த்துட்டு உங்கள் யாரையுமே கவனிக்கலையா, உங்களெல்லாம் அடிப்பாங்களா, எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இது எதுக்குமே நம்ம சேரன் முகத்துல இருந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் வரல. இவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசித்து கவலைப்படுறாங்க. அவங்க சொல்கிறது, இது எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையுமே மறந்துடு, உன் அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை தேடி வந்திருப்பாங்க, அப்படி தானே, இதுதான் உன்னோட குடும்பம், நாங்கள் இருக்கோம், நீ ஃபஸ்ட்டு உனக்கு எந்த கவலை வந்தாலும் சோழனை நினச்சிக்கோ, பாண்டியனை நினச்சிக்கோ, என்ன நினச்சிக்கோ, இது போதும், உனக்கு இனிமேல் நாங்கள் தான் குடும்பம், எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நீ தயவு செஞ்சு மனசை குழப்பிக்கிடாத, இந்த அண்ணன் மேலே சத்தியமாக நீ இனிமேல் இப்படி அமைதியாக இருக்கவே கூடாது, இந்த கஷ்டத்தில் நீ எங்கேயுமே போயிடவும் கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிடுதாங்க. அதுக்கு நம்ம பல்லவனும் சத்தியம் பண்ணி கொடுக்குறான். சரி அண்ணா, நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் தான் சேரன் முகத்தில் ஒரு நிம்மதி வருது. இந்த பக்கம் நம்ம சோழன் அலைஞ்சு திரிஞ்சு நிலாவுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம நிலாவை கூட்டிகிட்டும் போயிருந்தாங்க. போன இடத்துல எப்போதும் போல் நம்ம சோழன் அந்த லேடிக்கிட்ட போய் கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே நம்ம நிலா, இவனுக்கு வர வேலையே இல்லை, எங்கே போனாலும் ஆரம்பிச்சிருவான், அடங்குறானா பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க பொறாமப்படுறது அவங்க கண்ணுலையே தெரியுது. இதை கவனித்த சோழன், இன்னுமே கொஞ்சம் பேச்சு கொடுப்போன்னு சொல்லி அந்த லேடிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம நிலா, ஐயோ இவன் வந்த வேலையை என்னைக்காவது பார்க்குறானா, இந்த வேலையை தான் அதிகமாக பார்க்குறான், இந்த கருமத்தை பார்த்து தான் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களே நொந்துக்கிறாங்க. என்னதான் நிலா சலிச்சுக்கிட்டாலுமே நம்ம சோழன் அவங்க பேச்சு திறமையால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பேசி பேசி இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடச்சிடுச்சு. இதை பார்த்ததுமே நிலாவால் சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியலை. ஏன்னா அவங்க வீட்டில் இவங்க இதுக்காக நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி தான் கையில் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குங்கும்போது அவங்க ரொம்பவே பெருமைப்படுறாங்க நம்ம சோழனை நினச்சி. அப்போ சோழன் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும், நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன், அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது, ஏன்னா நிறைய அவமானங்களுக்கு அப்புறம் இது என் கைக்கு வந்திருக்குது. சென்னையில் போய் வேலை பார்க்கணுங்கிற என்னோட ஆசையில் முதல் நம்பிக்கையாக நான் இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சதை தான் நான் பார்க்குறேன். இது எல்லாமே உங்களால் தான் நடந்திருக்கு சோழன், ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க நன்றி சொல்லும்போது நம்ம சோழன் இவங்களை காதல் பார்வையால் பார்க்குறாங்க. ஆனால் அதை நம்ம நிலாவால் புரிஞ்சிக்க முடியலை. நிலாவுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சது நிலாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக நிலாவோட அண்ணனுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு தெரிஞ்சதுமே இவளுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் சர்டிஃபிகேட் கிடைச்சது, அதுவும் யார் மூலியமாக இருக்கும், சரி என்ன நடக்குதுன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், சொன்ன மாதிரியே அவள் சென்னையில் வேலைக்கு போய் காட்டிடுவாளோ, அது நடக்கக்கூடாது, அவள் நல்லா இருக்கவே கூடாது அப்படிங்கிற நினப்பில் அவங்க கிளம்பி வராங்க. நிலா அன்னை சென்னைக்கு வந்து இன்னும் என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.